ஹே படி நான் தான் உங்கள் ஸ்வீகி தமிழ். இந்த வீடியோவில் டெலிட்டடான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் சர்ச்சில் போய்ட்டு டம்ஸ்டார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட் ஆப்பை டச் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இதுதான் அந்த ஆப். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆப்பில் போய்க்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை அப்படியே இந்த ஆப்புக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அது வரக்கூடாதுன்னா நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. அப்போ தான் அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போகிறேன். ஆப்புக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பே பண்ணி ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதெல்லாம் தேவையில்ல. சைடில் இன்ட் இருக்கும். அதை இன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். ஓகே, இமேஜ் வேணால் இமேஜ் ரெக்கவர் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வேணால் வீடியோஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம், ஆடியோஸ் வேணால் ஆடியோஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வீடியோஸ் எனக்கு 15 MB to 20 MBக்குள்ள தான் நான் ஒன்று டெலீட் பண்ணேன். அது எனக்கு வேணும்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணி கூட ரெக்கவர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ரெக்கவர் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி சூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பரான ஒரு ஆப். இந்த ஆப்போட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணதை ரெக்கவர் பண்ணிக்கோங்க ஈஸியாக. இன்னொரு ஆப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் மாதிரி மூணுமே ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் வெறும் இமேஜ் மட்டுமே ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப். நீங்கள் மூணுமே வேணும்னா அந்த ஆப்பை ஏற்றிக்கோங்க. எனக்கு இமேஜ் மட்டும் தான் ரெக்கவர் பண்ணோம்னா இந்த ஆப்பை ஏற்றிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதில் கூட போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட் வரும். அதனால் நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆட் வராது. ஓகேவா? வேறு எந்த இதுவும் இல்லை. உள்ளே போனோடனே மேலே ஸ்டார்ட் ஸ்கேன் சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்கேன் ஆகும். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 நான் டெலீட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டெலீட்டட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கேலரியில் உள்ளதும் வரும். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட்டட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் மொபைலை ரீசெட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ரீசெட் பண்ணதுலேருந்து நீங்கள் மொபைலை புதுசாக வாங்கியிருப்பீங்களா மொபைல், அப்போ ஃபோட்டோ எடுத்து டெலீட் பண்ணதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்துடும். ஓகேவா? அந்த ஆப் சூப்பரான ஒரு ஆப்பு. மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெலீட்டட் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆப்பு. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2 ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் மொபைலில் ஃபைல்ஸில் ஒரு 2 செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் மட்டும் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2 ஆப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண தேவையே இல்லை. ஓகேவா? இப்போ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் போய்க்கோங்க. நானும் என்னோடய மொபைல்ஸ் ஃபைல்ஸ் போய்க்கிறேன். ஃபைல்ஸ்க்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சைடில் மீ அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைல் போட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் மொபைலில் ஃபைல்ஸில் மீ அப்படின்னு சொல்லி இல்லைன்னா ஃபைல்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. நான் என்னோடய மொபைலில் மீயை டச் பண்ணி அதில் செட்டிங்ஸில் போய்க்கிறேன். செட்டிங்ஸில் போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ், அப்புறம் ஷோ ஹிடன் மீடியா ஃபைல்ஸ்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெலீட்டட் பண்ண எல்லாமே வரும். ஓகேவா? 2 ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படியே நீங்கள் டெலீட்டட் பண்ண எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிரும். ஓகேவா? இந்த 2 செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இல்லைன்னா ஒன்றும் இப்போ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த 2 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி அதில் கூட இன்ஸ்டால் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் மீடியா ஃபைல்ஸ் ஆஃப் பண்ணி காட்டிடுறேன். ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்கா. இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டெலீட்டடான எல்லாமே டேரெக்டாக கேலரிக்கே வந்துடும். நீங்கள் ரெக்கவர்லாம் பண்ண தேவையில்லை. நான் இப்போ ஆன் பண்ணோடனே பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் டெலீட்டட் பண்ண எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு 100 இருந்துச்சு. ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை ரீசெட் அடிச்சிருந்தீங்கன்னா ரீசெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எதுவுமே வராது. நீங்கள் ரீசெட் அடிக்காமல் இப்போ வச்சு நீங்கள் எதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் டெலீட் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்கள் மொபைலில் வரும். ஓகேவா? இந்த செட்டிங்ஸ் தான் உங்கள் மொபைலில் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த செட்டிங்ஸ் இல்லைன்னா நீங்கள் அந்த 2 அப்ளிகேஷன் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. Bye bye.